இதுல அந்த திராவிட மரபு தான் இந்திய துணை கண்டத்துல மிக பழமையானது. டெக்னாலஜிஸை நிறைய அக்யூர் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணிட்டு தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்து. இப்போ நீங்க 3 மரபுகள பத்தி சொன்னீங்க. அத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? திராவிடம்னா அது என்ன ஸ்டைல்ல? இதனாலதான் வந்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிரேட்டஸ்ட் டெம்பிள் பில்டர்ஸ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க வந்து திராவிடம். ரொம்ப பிரெசிஷனோட கால்குலேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சிருப்போம். சோ அப்ப கணிதமும் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? கணிதம் வந்து உலகத்துக்கு இந்தியா கொடுத்த கொடைதான். கோடு கோடா போட்டு எழுதிக்கிட்டு இருந்த எல்லா மரபும் நம்பர் போட்டு எழுத ஆரம்பிச்சு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய கோயில் கட்டுமானங்கள் நிறைய இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய கட்டுமானங்கள் இருக்கு. உலகத்திலே முதன்முறையா உருவான மோனோலித்திக் டெம்பிள். ஒரு வீட்டை வந்து நீங்க தலைகீழா கட்டி பாருங்க, முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். பக்கா பிரிசிஷன் பிளான் இருந்தா மட்டும்தான் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு கோயிலை தலைகீழா கட்ட முடியும். அதனால திராவிட மரபுல கழுகுமலை வெட்டுவான் கோயிலுக்கும் எல்லோரா கைலாசநாதர் கோயிலுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் முதலிடம் இருக்கு. பதவிநியாசம் அப்படின்னா ஒரு இடத்தை நம்ம செலக்ட் பண்றோம். அதை வந்து இந்தியா முழுக்கவுமே நிறைய பார்க்க வேண்டிய கோயில் நிறைய இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து ஒரு இன்ட்ரோக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பல வகையான கலைமரபுகள், நிறைய கலைமரபுகள் இருக்குது இந்தியாவுல. வணக்கம் டாக்டர். வணக்கம். இத்தனை நாள் நம்ம 2 எபிசோட்ல நம்மளுடைய கோவில் பரிமாணத்தை பத்தி எல்லாம் பேசினோம். நீங்க நாங்கெல்லாம் ஏதோ ரொம்ப பெருசா மர்மம்னு நினைச்ச விஷயத்தெல்லாம் நீங்க சின்ன சின்னதா ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ்ல அழகா டெக்னிக்ஸ் எல்லாம் பத்தி ஷேர் பண்ணீங்க. நம்ம குகை சிற்பங்கள் முதல் பிரம்மாண்டமான கல் கோவில்கள் வரை நம்ம பார்த்துட்டோம். கட்டுமானத்தோடைய பயணத்தை முழுசா பார்த்தோம். அதுல நம்மளோட முன்னோர்களோட மிகப்பெரிய சாதனையா உங்களுக்கு எது தனிச்சு நிக்குது டாக்டர்? இதுல கோயில் கட்டுமான கலையில வந்து நம்மளோட தனித்தன்மை, அதாவது நம்மளோட தென்னிந்திய திராவிட மரபுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்தியாவில் 3 மரபு இருக்கு. திராவிட மரபு, நாகர மரபு, வேசர மரபுன்னு 3 மரபு இருக்கு. அதுக்கு சில இலக்கணங்கள் இருக்கு. இதுல அந்த திராவிட மரபு தான் இந்திய துணை கண்டத்துல மிக பழமையானது. இதோட இது பிளஸ், அதாவது இதோட மரபு, இந்த மரபோட சிறப்பு என்ன அப்படின்னா ரொம்ப பழமையானது. முதல் கட்டமா இது ரொம்ப ரொம்ப மிக பழமையானது. ரொம்ப தீவிரமா ஆராய்ந்தோம்னா திராவிட மரபுன்னு இன்னைக்கு நம்ம சொல்ற மரபு தான் ஆரம்ப கால மரபு. அதுல இருந்து தான் நாகரம் வருது, இதுல இருந்து தான் வேசரம் வருது. அதாவது திராவிட மரபு டாப்ல, அதுக்கு கீழே நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நாகர மரபும் ஒரு சைடு வேசர மரபும் வரும். இதை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டிஸ்கிரிப்டிவா கொடுத்துருக்காங்க. இதோட சிறப்பு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிற்குது. நம்ம சங்க காலத்துல இருந்து நமக்கு எவிடன்ஸ் கிடைக்கிற வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கலை மரபு அழியாம, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. தோற்றம் முக்கியம் இல்லை, தொடர்ச்சியும் முக்கியம். அந்த மாதிரி அந்த மரபு வந்து இன்னைக்கும் வந்து அழியாம இருக்குது. அதே நிலைமையில நிறைய ஒரு புதுப்பித்தல்களோட இன்னைக்கு டே டு டே டெக்னாலஜிஸை நிறைய அக்யூர் பண்ணிட்டு மாடிஃபை பண்ணிட்டு தன்னைத்தானே வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் அதோட சிறப்பு. மற்ற மரபுகளோட கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன அப்படின்னா, இதுல வெறும் பெரும் சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதுதான் இப்ப நாகர மரபு வேசர மரபோட திராவிட மரபை ஒப்பிட்டு பார்க்கும்போது இதோட சிறப்பு என்ன தனித்து தெரியுது அப்படின்னா, இந்த கலை மரபுல மற்ற ரெண்டுலையும் இல்லாத பெரிய சிறப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம். இதனாலதான் வந்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா நிறைய பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிரேட்டஸ்ட் டெம்பிள் பில்டர்ஸ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க வந்து திராவிட மரபு கோயில் கட்டினவங்க தான். த கிரேட்டஸ்ட் டெம்பிள் பில்டர்ஸ் இன் தி வேர்ல்டு. இதை வந்து அதைத்தான் வந்து டிஸ்கிரிப்டிவா கொடுத்துருக்காங்க என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கால. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த திராவிட மரபோட சிறப்பு. இன்னைக்கு அதோட நிலைமையை வந்து இந்த ஒரு வார்த்தையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் திராவிட மரபோட சிறப்பு. இப்போ நீங்க 3 மரபுகள பத்தி சொன்னீங்க. அத எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? திராவிடம்னா அது என்ன ஸ்டைல்ல இருக்கும்? நாகரம்னா எப்படி இருக்கும்? போய் ஒரு கோவில பார்த்தோம்னா, இது திராவிடர் ஸ்டைல் அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? கொஞ்சம் அனுபவம் வேணும். அனுபவம் வேணும். பொதுவா வந்து விமானம் வந்து வெர்டிகலா கர்வ்லீனியரா இருந்ததுன்னா அது நாக மரபு. படிமுறை அமைப்புல அடுக்கடுக்கா அதோட கூறுகள் வந்து அடுக்கடுக்கா இருந்ததுன்னா அது திராவிட மரபு. அதோட கூறுகளை வெர்டிகலாவோ அடுக்கடுக்கு முறையோ இல்லாம உங்களால விளங்கிக்க முடியாம இருந்தா அது வேசர மரபு. ஏன் அப்படின்னா இந்த வேசர மரபுங்கிறது ரொம்ப பிற்காலத்துல 11ஆம் நூற்றாண்டுல தான் உருவாகுது. ஹொய்சாளர்கள் தான் அதை வந்து உருவாக்குறாங்க. கல்யாணி சாளுக்கியர்களும்
ஹொய்சாளர்கள் வந்து அதை வந்து கடம்பர்களுக்கு பின்னாடி உருவாக்குறாங்க. ம். அதுக்கு காரணம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்டோன். அந்த அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு வகையான ஸ்டோன் தான் இந்த கலை மரபு உருவாகுறதுக்கான காரணம். என்ன கலை மரபு? வேசர மரபு. ம். வேசர மரபு ரொம்ப லேட்டரா பின்னாடி வந்தது. இந்த வேசர மரபு திராவிட மரபு, நாகர மரபையும் இணைஞ்சு உருவானது. அதனால அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த மாரி கோயில்கள அதிகமா நம்ம கர்நாடகால தான் பார்க்குறோம். வேற எங்கேயும் வேசர மரபு இல்ல. கர்நாடகாவுல மாண்டியா, மாண்டியா தாலுக்கு ஹசன் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் நீங்க வேசர மரபு பார்க்க முடியும். மத்த மைசூர்ல கூட திராவிட மரபு தான் பார்க்க முடியும். ஹசன் டிஸ்ட்ரிக்ட தாண்டி நார்த்ல போயிட்டீங்கன்னா, ஆ திராவிட மரபு கோவாவுல திராவிட மரபு வரைக்கும் இருக்கும். மகாராஷ்டிரா பார்டர் வரைக்கும் திராவிட மரபு இருக்கும். அதுக்கப்புறம் நாகர மரபு நீங்க பார்க்கலாம். இது வந்து இப்ப நமக்கு தெரிஞ்சது. வேசர மரபுங்கிறது கொஞ்சம் விளங்கிக்க கஷ்டமா இருக்கும். ம். நார்த் இந்தியாவுல நீங்க பார்க்குற அத்தனை கோயிலும் நாகர மரபு தான். தென்னிந்தியாவுல பார்க்குற மேக்ஸிமம் கோயில் திராவிட மரபு. கொஞ்சம் பார்த்து பழகுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். வேசர மரபு கோயில்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 2000 கோயில்கள் இருக்கலாம். அது 2மே வந்து இந்த மாண்டியா, ஹசன் டிஸ்ட்ரிக்ட்ல கர்நாடகாவுல இருக்கு. நீங்க நம்ம கடந்த எபிசோட்கள்ல இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப ப்ரெசிஷனோட கால்குலேஷன்ஸ் நெறைய தெரிஞ்சிருப்போம். சோ, அப்போ கணிதமும் நம்ம நெறைய படிச்சிருப்போம் இல்லையா? எப்படி கல்வி முறை எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் குறிப்புகள்ல இருக்குதா? நம்மளுடைய கோவில் குறிப்புகள்ல? ரொம்ப துல்லியமா இருக்குமா? இப்ப வாஸ்து சாஸ்திரங்கள்ல கணிதத்த அடிப்படையா வச்சு தான் அந்த ஆர்க்கிடெக்சர் இருக்குது. மேம்போக்கெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லல. ரொம்ப 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 துல்லியமான கணித முறைகள் நீங்க வாஸ்து நூல்கள்ல, கோயில் கட்டடக்கலை நூல்கள்ல பார்க்கலாம். அது பங்கு பிரிப்பு, பத்தி பிரிப்பு, ஆ அதுகெல்லாம் நீ பார்த்தீன்னா, அந்த பதப்பிரிப்பு, பதவிநியாசம் இதெல்லாம் வந்து பதப்பிரிப்பு இதெல்லாம் பார்த்தீன்னா, அதில மேத்ஸ் தான் வந்து லீடிங். மேத்ஸ வச்சு தான் அவங்க அடிப்படையா வச்சு தான் மத்த எல்லாமே பண்றாங்க. அதனால கணிதம் வந்து ரொம்ப முக்கியம். தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கணிதம் வந்து உலகத்துக்கே இந்தியா குடுத்த கொடை தான். கணக்குங்கிறது அதில 0 முக்கியமா 0 அந்த பிள்ளையார் சொல்லி நம்ம போடுறோம்ல, அதான் சுழியம் 0. அந்த பிள்ளையார் சொல்லி தான் 0. அந்த பிள்ளையார் சொல்லி தான் உலகத்துக்கு 0. அது வந்து உலகத்த நம்ம இந்தியா விட்டு வெளியில போகும்போது, அத வந்து நம்ம 0, 0ன்னு சொல்றாங்க. இது வந்து 0 இல்லாம கால்குலேஷன் கணிதம் கிடையாது. இதுதான் உலகத்துக்கு இந்தியா குடுத்த கொடை. கோடு கோடா போட்டு எழுதிக்கிட்டு இருந்த எல்லா மரபும், நம்பர் போட்டு எழுத ஆரம்பிச்சது நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான். அந்த நம்பர்ஸ் அப்ப தமிழ்நாட்டுல நெறைய இடத்துல கிடைக்குது. ஆ அதனால கணிதம் வந்து கட்டிடக்கலைக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிலவியல், கல்லு, அந்த மண்ல இருக்க தனிமங்கள், அந்த மண் அடுக்கோட தீவிரம், அந்த மண் அடுக்கோட தன்மை. ஒவ்வொரு லேயரும் இருக்கும் இல்லையா? ஸ்ட்ராட்டிகிராஃபி. அது வந்து அந்த மண் அடுக்குகளோட தன்மை. இது எல்லாமே நீங்க வாஸ்து சாஸ்திர நூல்கள்ல பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த இடத்துல உள்ள ந சுற்று கிளைமேட் அதாவது மழை, காற்று, புயல், மரங்கள் அடர்ந்த பகுதியா, மலைப்பகுதியா, கடல் பகுதியா இதெல்லாம் பொறுத்து கட்டுமான கலையில நெறைய மாற்றங்கள் நீங்க இருக்குது. இருக்கு. அத அடிப்படையா வச்சு தான் மொத்த வாஸ்து சாஸ்திரமும் இருக்கு. நீங்க இப்போ நெறைய கோவில்கள் போயிருக்கீங்க. சவுத் இந்தியா, நார்த் இந்தியா எல்லா இடத்துலயும். சோ, இதுல பார்த்தோம்னா, நம்மளோட தனிப்பட்ட ஒரு சில கோவில் ஸ்டைல் இருக்கும். அது நீங்க எதனா குறிப்பா எதனா சொல்ல முடியுமா? நாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி. நம்ம தென்னிந்தியாவுலருந்து ஆரம்பிப்போம். ஆ தென்னிந்தியாவ பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல ஒரு மரபு இருக்கும். ஆ கேரள கடற்கரை, அதாவது மேற்கு கடற்கரை ஓரமா ஒரு மரபு இருக்கும். மேற்கு கடற்கரை ஓரமா இருக்க மரபு வந்து ஆ திருவனந்தபுரத்துல, கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு, கோவா வரைக்கும் ஒரு மரபு இருக்கும். ஆ ம். கர்நாடகா, மங்களூர், உடுப்பி அந்த பக்கம்லாம் ஒரே மரப ஃபாலோ பண்ணுவாங்க. கொங்கண கடற்கரை. இது வந்து மலபார் கடற்கரை, இது கொங்கண கடற்கரை. 2லயும் ஒரே மரபு இருக்கும். கிழக்கு கடற்கரை ஒட்டிய பகுதியில கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு ஆந்திரா. ஆந்திரா கடைசி ஆந்திரா, ஒரிஸ்ஸா பார்டர் வரைக்கும் ஒரு மரபு இருக்கும். ஒரிஸ்ஸா பார்டருக்கு அப்புறம் ஒரு மரபு மாறும். இது இப்படித்தான் இருக்குது. இதுல வந்து தென்னிந்தியா நம்ம தமிழகத்த தான் முக்கியத்துவம் குடுத்து பேசுறோம் இந்த தொடர்ல. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய கோயில் கட்டுமானங்கள் நெறைய இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு நெறைய கட்டுமானங்கள் இருக்கு. இதுல ஒரு வகை கட்டுமானம் வந்து நம்ம இங்க உலகத்திலேயே முதன் முறையா உருவான மோனோலித்திக் டெம்பிள். அதாவது ஒரு கல் தளிகள். ஒரு கல்லையோ, ஒரு பாறையவோ, மலையவோ டாப் டூ பாட்டம். பொதுவா வந்து கோயில வந்து கீழ இருந்து தான் கட்டிட்டு போவோம். அதுக்கான கால்குலேஷன்ஸ், விதிமுறைகள் எல்லாமே வந்து கீழ இருந்து தான் ஆரம்பிக்கும். முதல்ல அதிஷ்டானம் சித்திரவானத்துல ஆரம்பிச்சு, கலசம் வரைக்கும் வந்து அடித்தளத்துல இருந்து தான் கால்குலேஷன்ஸ் இருக்கும். பட் இத முறியடிச்சுட்டு, ஒரு பக்கா பிரிசிஷன், பக்கா பிளான் பண்ணா மட்டும் தான் இந்த ஒற்றைக்கல் கோயில்கள உருவாக்க முடியும். இந்திய மரபுலயே, திராவிட மரபுலயே முதல்ல திராவிட மரபுல தான் ஒற்றைக்கல் தறிகள் உருவாயிருக்கு. உலகத்துல வேற எல்லா இடத்துலயும் ஒற்றைக்கல் கோயில் நெறைய இருந்தாலும், இந்தியாவுல, தமிழகத்துல
ரொம்ப சான்றுகளோட பல்லவர் பகுதியில் தான், மாமல்லபுரம் பகுதியில் தான் முதல் ஒற்றைக்கல் கோயில்கள் உருவாகுது பரிட்சார்த்த ரீதியா. அதுக்கப்புறம் தான் அது அடுத்த லெவலுக்கு மற்ற இடங்கள்ல பரவுது. இந்த ஒற்றைக்கல் கோயில்கள் தான் நம்ம வந்து எவ்வளவு இவங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தா இதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு வீட்டை வந்து நீங்க தலைகீழா கட்டி பாருங்க, முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப துல்லியமான கால்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் ஒரு சென்டிமீட்டர் மிஸ் ஆகாம கட்ட முடியும். ஏன்னா இது எல்லாமே கற்கோயில்கள். நீங்க ஒரு தப்பு பண்ணா இடிச்சுட்டு திரும்ப எல்லாம் ஒன்றும் கரெக்ஷன் பண்ண முடியாது. பக்கா ப்ரிசிஷன் பிளான் இருந்தால் மட்டும்தான் மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு கோயிலை தலைகீழா கட்ட முடியும், செய்ய முடியும். இதெல்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாத விஷயம். இதுல முக்கியமா ஒற்றைக்கல் கோயில்களை நம்ம பார்க்க வேண்டியது கழுகுமலை கோயில், வெட்டுவான் கோயில்னு சொல்லி இன்னைக்கு கோவில்பட்டி பக்கத்துல இருக்க வெட்டுவான் கோயில். எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ஒற்றைக்கல் தளி வந்து கழுகுமலை வெட்டுவான் கோயில். ஏன்னா மாமல்லபுரம் ஒற்றைக்கல் தளிகள் கூட ஒரு போல்டர், அதாவது ஒரு கற்பாறைய அடுக்கடுக்கா மார்க் பண்ணிட்டு வெளியில இருந்து ஒரே சமயத்துல உள்ள நுழைஞ்சு அதை கட் பண்ணி அதை ஒரு கோயிலா உருவாக்க முடியும். ஆனா வெட்டுவான் கோயில் நிலைமை அது இல்லை. வெட்டுவான் கோயில் ஒரு முழுக்க ஒரு மலை. அந்த மலையில மேல் தளத்துல இருந்து, மேல் சர்ஃபேஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலசம், சிகரம், அப்புறம் வந்து இரண்டாம் தளம், முதல் தளம், அப்புறம் வந்து தரைத்தளம் அப்படிங்கிற மாதிரி மேலிருந்து கீழ் நோக்கி கொண்டு வந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் டெம்பிள் அதுதான் கழுகுமலை வெட்டுவான் கோயில் தான் நமக்கு முதல் கோயில். இந்த மாதிரியான ஒரு கட்டுமானத்துல அமைஞ்ச கோயில். இதோட பிரம்மாண்டமான வடிவத்தை தான் அங்கே போய் பண்ணாங்க எல்லோராவில். எல்லோரா கைலாசநாதர் கோயிலும் இதே மாதிரி கழுகுமலை அடிப்படையாக வச்சு முழுக்க முழுக்க டாப் டு பாட்டம் கட்டப்பட்ட கோயில். அதனால திராவிட மரபுல கழுகுமலை வெட்டுவான் கோயிலுக்கும் எல்லோரா கைலாசநாதர் கோயிலுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம், முதலிடம் இருக்கு. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான கட்டுமான கலை, கால்குலேஷன் சொல்ல முடியாது. அப்ப கணிதத்தை பத்தி பேசணும்ல, வாஸ்து சாஸ்திரத்துல கணக்கோட அளவுங்கிறதுக்கு அஷ்டாங்க விமானங்கள் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் மட்டுமே பார்க்கக்கூடிய அஷ்டாங்க விமானங்கள் பார்க்கலாம். அஷ்டாங்க விமானங்கள் மிக சிக்கலான, பயங்கர சிரமமான ஒரு கட்டுமானம். பிரம்மாண்டமா இருக்கும். ஒவ்வொரு அஷ்டாங்க விமானம் பிரம்மாண்டமா இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு 11 அஷ்டாங்க விமானங்கள் இருக்கு. அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விமானங்கள் தான். அதுல முதல் அஷ்டாங்க விமானம், அதுவும் அந்த மாடல்ல சொன்னேன் இல்லையா, தர்மராஜ ரதம், அந்த ரதங்கள்னு சொல்றோம்ல மாமல்லபுரத்துல, அதுல தர்மராஜ ரதம்ங்கிறது ஒரு அஷ்டாங்க விமானம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த மாமல்லபுரத்துல இருக்க எல்லா கோயில்களும், ரதங்கள்னு சொல்ற எல்லா கோயில்களுமே அதுக்கு முன்னாடி இருந்த அழியக்கூடிய கற்களால், செங்கலாலேயோ மரத்தாலேயோ கட்டப்பட்ட கோயில்களோட மாடல். அப்போ மாமல்லபுரத்துல இருக்க தர்மராஜ ரதம் ஒரு அஷ்டாங்க விமானமா இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுக்கே இங்க நிறைய அஷ்டாங்க விமானங்கள் இருந்திருக்கு. ஏன்னா அஷ்டாங்க விமானங்களுக்கான கால்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலானவை. ஒவ்வொரு தளத்திலையும் அதோட பதப்பிரிப்பு முறை மாறும், ஒவ்வொரு தளத்திலையும் மாறும். மற்ற விமானங்களுக்குலாம் ஒரே ஒரு பத விநியாசம் தான், தரைத்தளத்துல மட்டும் போட்டா போதும். அஷ்டாங்க விமானத்துக்கு ஒவ்வொரு தளத்திலையும் பத விநியாசம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுமானத்தை நீங்க கொண்டு போய் மேலே கொண்டுட்டு போவாங்க. அந்த வகையில இந்தியாவிலே சிறப்பான அஷ்டாங்க விமானங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். சாரி டாக்டர், இப்போ பதவிநியாசம் அப்படின்னா என்ன டாக்டர்? பதவிநியாசம் அப்படின்னா ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்றோம், அதை வந்து கட்டங்கட்டமா பிரிக்கணும், ஒவ்வொரு பதம் பிரிக்கணும். அப்பதான் அந்த பதம் பிரிக்கும் போதுதான் எந்த இடத்துல எது வரும் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எந்த இடத்துல முதல் தளத்தோட சுவர் வரும், எந்த இடத்துல இரண்டாம் தளத்தோட சுவர் வரும், எந்த இடத்துல சிகரம் வரும், எந்த இடத்துல கிரீவம் வரும், எந்த இடத்துல கலசம் வரும், எந்த இடத்துல நம்ம சாமியை வைக்கணும், எல்லாமே இந்த பதவிநியாசம் பண்ணா மட்டும்தான் ஒரு கோயிலோட கிரவுண்ட் பிளான் தான் பதவிநியாசம் அப்படிங்கிறது. ப்ளூ பிரிண்ட் தான். ப்ளூ பிரிண்ட்னா வெர்டிக்கல் இல்லை, ஹரிசாண்டல். கிரவுண்ட் பிளான் தான் வந்து இது. அதை வந்து 3D நீங்க மாற்றும் போது உங்களுக்கு விமானம் கிடைக்கும். இதுதான் பத விநியாசம். அந்த மாதிரி நிறைய கேரளாவிலையும் சிறப்பான பிரம்மாண்டமான விமானங்கள் நிறைய இருக்குது. ஆந்திராவில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ராமப்பா கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டர் பீரியட்ல தான் நிறைய நீங்க கோயில்கள் பிரம்மாண்டம், விஜயநகர காலத்துல தான் பிரம்மாண்டமான கோயில்கள் உருவாகி இருக்காங்க. அதே போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்நாடகாவில் ஹொய்சாளர்கள் உருவாக்கின கோயில்கள் எல்லாம் மிகச்சிறப்பான, அதாவது மிக நுண்ணியமான கலை வேலைப்பாடுகளுக்கு ஹொய்சாளர் கோயில்கள் தான் நம்ம எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். சாளுக்கியர்களை பொறுத்த வரைக்கும் மிக பிரம்மாண்டமான குடவரைகள் நிறைய பார்த்துருப்பீங்க. வாதாபி இதெல்லாம் வந்து பிரம்மாண்டமான குடவரைகள். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் குடவரைகள் நிறைய நீங்க பிரம்மாண்ட குடவரைகள் பார்க்கலாம். அங்கேதான் கைலாசநாதர் கோயில் இருக்கு. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் கூர்ச்சரா ஸ்டைலில், கூர்ச்சரா அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் அங்கே இருந்தது. இந்த கூர்ச்சரா ஸ்டைலில் மிக சிறப்பான விமானங்கள் நிறைய இருக்கு. அங்கே சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிணறுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருப்பாங்க. ராணிக்கு வாவு இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அங்கே வந்து அவள் நுணுக்கமான, அதுவும் ரொம்ப சிக்கலான கணக்கீடுகள் அடிப்படையில் தான் அந்த கிணறுகள் அமைஞ்சிருக்கும். நம்ம வெர்டிக்கலாக நம்ம கட்டிக்கிட்டு போகிற மாதிரி அவங்க கீழ் நோக்கி கட்டிக்கிட்டு போனது தான் இங்கே குஜராத்தில் பார்க்குற கிணறுகள்.
பஞ்சாப்ல, காஷ்மீர்ல இன்னமும் 2000 வருஷ கோயில்கள் நிறைய காஷ்மீர்ல கோயில்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து திராவிட விமானங்கள், திராவிட கோயில்கள். காஷ்மீர்ல நீங்க பார்க்குற கோயில் எல்லாமே திராவிட பாணியை கட்டப்பட்ட விமானங்கள். நாகரா வந்து 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நாகரா பாணி வந்து மத்திய இந்தியாவில் கங்கை சமவெளியில உருவாகுது. அது கங்கை சமவெளியில் இருக்க இன்னைக்கு நிறைய கோயில்கள் வந்து நாகரா பாணியில தான் அமைஞ்சிருக்கும். அதுல வந்து பிரம்மாண்டமான கோயில்கள் நிறைய நீங்க பார்க்க முடியும். வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் சுடுமண் கோயில்கள்னு சொல்லுவாங்க. அதாவது மரத்தை உள்ள வச்சு வெளியில செம்மண் களிமண் பூசி அப்படியே மொத்தமா அடிக்க சுற்றுவாங்க கோயிலை. சுட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் பிரிச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டு உள்ள நல்ல கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் சுடுமண் கோயில்கள் அப்படின்னு. சங்க காலத்துல இந்திய தமிழ்நாட்டில் சுடுமண் கோயில்ல இருந்த சங்க இலக்கியங்கள் இருக்கு. வங்காளத்துல வந்து இப்பதான் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கல் வச்சு. ஒரு 15ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வங்காள பகுதிகளில் வந்து சுடுமண் கோயில்கள் தான் நிறைய இருக்கு. நம்ம காலிக்கட் கோயில்லாம் வந்து சுடுமண் கோயில் தான். அதோட அமைப்புகள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பறவை மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். அதோட பேஸ் தாங்கிறதால இந்த மாதிரி ஒரிசாவை பொறுத்தவரைக்கும் ஒரிசா வந்து ஒரு தனித்துவமான ஒரு 2500 வருஷமாவே ஒரு தனித்துவமான நாடாவே இருந்ததுனால, எப்படி தமிழ்நாடு வந்து தனித்துவமா இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரிசாவும் தனித்துவம், கலிங்கம் அப்படிங்கிற பேர்ல தனித்துவமா தான் இருந்துச்சு. அதனால அவங்களுக்குன்னு ஒரு தனி கலை மரபை நாகர மரபுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு அது 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அங்கே பிரம்மாண்டமான சிறப்பான கோயில்கள் நிறைய உருவாயிருக்கு. இந்தியா முழுக்கவுமே நிறைய பார்க்க வேண்டிய கோயில் நிறைய இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து ஒரு இன்ட்ரோக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பல வகையான கலைமரபுகள், நிறைய கலைமரபுகள் இருக்குது இந்தியாவுல. நீங்க ஒரிசானதுமே எனக்கு சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆறது வந்து அந்த கிளாக்ஸ். தமிழ்நாட்டுல இது என்ன இருக்கா? அந்த 5 குழி இருக்கும், இல்ல 7 குழி இருக்கும், அல்லது 2 வரிசையா அல்லது 3 வரிசையில் அந்த குழிகள் இருக்கும். சங்கு ஸ்தாபனங்கிறது ஒரு டைம் கிளாக் தான். ரொம்ப எளிய முறைகள்லாம் யாரும் எழுதி வைக்க போறதில்ல. அது அப்படியே பரம்பரையா நமக்கு தெரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு கோவில் கட்டணும்னா அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யும்? இத்தனை பூகமங்களை தாண்டி 1000 வருஷத்துக்கு மேல நிக்குது அப்படின்னா அது நிக்கிற அந்த 4.25 அடி தான் அந்த தஞ்சாவூர் கோயிலோட பேஸ்மெண்ட். ஆனா அந்த 4.25 அடியிலையும் தஞ்சாவூர்ல மட்டும்தான், அதுவும் தஞ்சாவூர் கோயில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் 15 அடி காலம். அதை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது எனக்கு என்ன ஆச்சரியமா தான் இருக்கும். என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு அந்த விமானத்தை நீங்க வந்து காப்பாற்ற முடியாது. இது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். திராவிடம் அப்படிங்கிற பேச்சு வழக்கு மகாபாரத காலத்துல வந்து இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை வச்சு இந்த முடிவுக்கு வரக்கூடாது. பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகாம அழியாம வளர்ந்து வந்திருக்க ஒரே கலை மரபு திராவிட கலை மரபு தான். ஒரு கோயிலுங்கிறது சாமி கும்பிடுறதுக்கான இடம் மட்டுமில்ல, பல்வேறு அறிவு கருவூலம். ஆர்கியாலஜி, டெம்பிள் ஆர்ட் ஒரு ட்ரை சப்ஜெக்டா நினைப்பீங்க, பார்ப்பீங்க. ஆனா வந்து இது தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து மன்னிக்கவே முடியாத பெரிய குற்றம். அது வந்து மனிதன் செய்யக்கூடிய வேலைகளே இல்லை. நீங்க வந்து ஒரு பிராக்டிசிங் டாக்டர், ஒரு மருத்துவர், அது ரிலேட்டடா இப்பதான் ஒரு ஆர்கனைஸ்டு மெடிக்கல் காலேஜ் இருக்கு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது வெஸ்டர்ன் மெடிசன்ல. பட் அப்பவே வந்து இன்ஸ்டிடியூஷனல் எஜுகேஷன் இருந்தது.